மல்டி கிரெயின்ஸ் போட்டு தான் அதை முளைக்கட்டை வச்சு இன்னைக்கு வந்து அதை செய்ய போறோம். இதை வச்சுட்டு எப்படி புலாவ் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். இப்ப நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நம்ம 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல வந்து கொள்ளு, தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, இது எல்லாமே இருக்கு. சுண்டல் எல்லாமே இருக்கு. சின்ன சுண்டல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வச்சுட்டு நான் முளைக்கட்டி வச்சிருக்கேன். இந்த முளைக்கட்டினதை வச்சு நம்ம வந்து புலாவ் செய்யறோம். இது அப்படியே செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும், சீக்கிரமா சாப்பாட்டுல போடும்போது வேகாது. அரிசி சீக்கிரமா வெந்துடும், ஆனா இது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால இதை வந்து என்ன பண்ணலாம், குக்கர்ல வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியவே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கு வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நீங்க புலாவ் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மல்டி மில்லட்லாம் போட்டு நம்ம வந்து புலாவ் செய்யலாம். இப்போ குக்கர்ல வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு விசில் மட்டும் வந்தா போதும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாருங்க, இதுல நான் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி, பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். பாருங்க, இது வேகட்டும். இது வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன் அரிசியை. இந்த சைஸுக்கு மட்டும் நம்ம வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். கொஞ்சமா புதினா ஒரு 10 இலை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் ஒரு 10 எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம கிட்ட வந்து பிரியாணி மசாலாவும் இருக்கு, கரம் மசாலாவும் இருக்கு. கரம் மசாலா போட்டும் நம்ம செய்யலாம், இல்ல பிரியாணி மசாலாவும் போட்டு செய்யலாம். இப்போ வந்து பிரியாணி மசாலா போடுற மாதிரி இருந்தா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அதே கரம் மசாலா போடுற மாதிரி இருந்தா இந்த ஸ்பூன்லயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டா போதும். நான் இன்னைக்கு வந்து இது ரெண்டுமே போட போறது கிடையாது. இது ரெண்டுமே போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இப்போ வந்து ஒரே ஒரு ஏலக்காய் பாருங்க, பட்டை ஒரு சின்ன பீஸ் பாருங்க, கிராம்பு வந்து 3 கிராம்பு போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இவ்வளவுதான் நம்ம போட போறது. இப்ப இது மட்டுமே அரைச்சா போதும். இப்ப நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு எல்லாம் வெந்து சூப்பரா வந்துருச்சு. பாருங்க பாருங்க, இந்த அளவுக்கு 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நெய்யும் வேண்டாம், எண்ணெயும் வேண்டாம். 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுல பாருங்க, 2 கிராம்பு போட்டுக்கலாம், ஒரு அன்னாச்சி மொக்கு போட்டுக்குவோம், ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கல்பாசி, புதினா இலையை போட்டுடலாம். ஒரு கை அளவுக்கு வெங்காயம் போட்டுக்குவோம், அதாவது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, இந்த பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளியோ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, போட்டு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வதக்கிடலாம். பாருங்க, இப்போ வந்து நான் இந்த மிக்ஸி ஜார்ல மசாலா ஊற்றிருக்கு இல்லையா,
இந்த தண்ணியை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம பயறு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் அளந்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வதங்கட்டும். பாருங்க, இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை இதுல கீறி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 2 கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நமக்கு காரம் இது போதும்ன்றதுனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேன். பாருங்க, இதுல வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன்றதுனால இது வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல இருந்த தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம். இதுல 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, 1.25 டம்ளரோட கொஞ்சம் கம்மியா ஊற்றிக்கலாம். நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்குது பாருங்க. பாருங்க, நல்ல உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்குது பாருங்க. பாருங்க, இப்ப நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. இப்ப அந்த அரிசியை தண்ணி இல்லாம நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, மல்லி இலையும் போட்டுடலாம், புதினா இலையும் போட்டுடலாம், அப்புறம் ஃபைனலா போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். குக்கர் மூடி வச்சிடலாம். வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். இது 2 விசில் வந்துட்டு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். ரொம்ப மசாலாவோ ஸ்பைசஸ்லாம் எதுவுமே சேர்க்காம இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இது. பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. புலாவ் நல்லா ஜம்முன்னு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அரிசியும் பாருங்க நல்லா வெந்து அருமையா வந்திருக்கு. நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சிருக்கோம். ரொம்ப நல்ல அட்டகாசமா இருக்கும். நிறைய மசாலாலாம் சேர்க்காம செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க, ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க.